அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் 3 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி, யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எவ்வளவு வேகன்சி வந்தது, யார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருந்தது, ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். இந்த வீடியோல மெயினா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த அங்கன்வாடி அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆஃப்லைன்ல தான் பண்ணணும். ஸோ இதை அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, டவுன்லோட் பண்றது, டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எப்படி நம்ம ஃபில் பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், அப்ளை பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்வெஸ்டா கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த அங்கன்வாடி அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், அங்கிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் ஒரே மாதிரிதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் குறு அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம், அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு தலைப்பு மட்டும்தான் மாறும். இது எல்லா சேம் அப்ளிகேஷனுமே ஒண்ணுதான். 3 விதமான அப்ளிகேஷனுமே சேம் மாதிரிதான் இருக்கும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். மீதி இருக்கிற இரண்டுமே ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய மாவட்டம். உங்க மாவட்டம் எதுவோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு என்ன தெரியும் சந்தேகம் இருக்குன்னா, நான் எங்க மாவட்டத்துல வேகன்சி கம்மியா இருக்கு, நான் வேற மாவட்டத்துல அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். நீங்க எந்த மாவட்டம் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. அடுத்தது, ஒரு நபர் 3 போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா ஒரு நபர் 3 போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நபர் ஒரு மாவட்டத்துல ஒரு போஸ்டிங்கும் இன்னொரு மாவட்டத்துல ஒரு போஸ்டிங்கும் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரே மாவட்டத்துல 3 போஸ்டிங்க்கும் ஒரு நபர் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எந்த மாவட்டம் வேணும்னா இருக்கலாம். அடுத்து கீழே வட்டாரம், உங்களுடைய தாலுகா எதுவோ கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதிலேயே ஒட்டி அந்த போட்டோ மேலேயே சிக்னேச்சர் கையெழுத்து போடுங்க. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது, விண்ணப்பதாரர் பெயர். உங்களுடைய பெயர் சர்டிபிகேட்ல எப்படி நேம் இருக்கோ அதே நேம்ல நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. இனிஷியல் முன்னாடி இருந்தா முன்னாடி, பின்னாடி இருந்தா பின்னாடி, அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது, உங்களுடைய தகப்பனார் அப்படி இல்லைன்னா கணவர் பெயர். ஓகேங்களா? கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கலாம். ஸோ நீங்க கல்யாணம் ஆகல அப்படின்னா உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கலாம், அதுவும் இனிஷியலோட. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் உங்களுடைய நிரந்தரமான அட்ரஸ். ஓகேங்களா? அட்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பர், அதே மாதிரி டோர் நம்பரு, அதே மாதிரி என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன ஊரு, என்ன போஸ்ட், என்ன தாலுக்கா, பின் நம்பரு, ஃபோன் நம்பர், இது எல்லாமே கரெக்டா மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர். ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் உங்களுடைய விண்ணப்பதாரரின் இருப்பிடம். ஓகேங்களா? நீங்க என்ன ஊரோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய பேரூராட்சி என்ன, நகராட்சி என்ன, மாநகராட்சியின் பெயர் என்ன, அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க 5வது பாக்ஸ்ல. அடுத்தது 6வதுல
விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி மற்றும் கிராமத்தின் பெயர். ஓகேங்களா? ஸோ ஊராட்சியோட பெயர் மற்றும் கிராமம் அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் வந்து நீங்க வந்து 7வது பாக்ஸ்ல வந்து அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி. நீங்க எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோட எண், பெயர், முகவரி. ஓகேங்களா? அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது கல்வி தகுதி. தற்போதைய கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விவரம், சான்றிதழ், சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்க 12th 12ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டை இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது, அறிவிப்பு வந்த மாதத்தின் முதல் நாளில் படி. ஓகேங்களா? அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஏஜ் என்னவோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய வயது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததாலுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வகுப்பு வருவாய்த்துறையின் பெற்ற சான்றிதழ், அதாவது உங்களுடைய வருமான சான்றிதழ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, அடுத்ததுனா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, இது எல்லாமே ஐடென்டி ப்ரூஃப்காக கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். கண்டிப்பாக இதில் 3மே நீங்கள் வச்சாலும் ஓகே தான். இல்லை ஏதாச்சும் 2 1 வச்சாலுமே ஓகே தான். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய மாநகராட்சி என்ன, நகராட்சி என்ன, பெருராட்சி, நகரம், இதெல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது வந்து விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த வார்டின் பெயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆம்னா ஆம் கொடுத்துட்டு என்ன ஊரோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த வார்டின் பெயர், அதை வந்து ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அந்த வார்டோட பெயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த வார்டின் பெயர், அது நீங்க பக்கத்துல இருக்கீங்களா தூரமா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு எந்த நீங்க நகராட்சியில இருக்கீங்களோ அதான் எந்த வார்டோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? 3வது வார்டு, 4வது வார்டு, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களின் ஊரகம். ஓகேங்களா? ஸோ ஊரக வளர்ச்சி அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா? ஆம் எனில் கிராமத்தின் பெயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. நீங்க அதே ஊர்னா ஆம்னு கொடுத்து அந்த ஊரை கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்து எந்த ஊர்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா? ஆம் எனில் கிராமத்தின் பெயர், ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு கொடுத்து கரெக்டாக எந்த ஊரோ கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த கிராம ஊராட்சியின் பெயர் என்ன, அது என்ன கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது விண்ணப்பதாரின் திருமண நிலை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க, ஆனவரா ஆகாதவரான்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது திருமணமானவர் எனில் கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி. ஸோ இதுல வந்து எதுவோ கரெக்டா வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து 2 குழந்தைகளுடைய 35 வயதிற்கு உட்பட்ட விதவை, ஆமெனில், இது எல்லாமே அதே தான், சேம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து திருமணம் ஆகாதவர் எனில் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஸோ அடுத்ததான் வந்து 16/1/16 நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர், ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததான் வந்து இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு கடைசியா வந்து இடம், நாள் கரெக்டா இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா? ஸோ இடம், நாள், விண்ணப்பதாரர் கையொப்பம், இதை கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது வந்து விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம், ஊரகம், திட்டம், நகரம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும். அதாவது உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நிபந்தனைகள் என்னென்ன படிச்சிருக்கணும் என்னன்றது எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். சரளமாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நேர்காணல் வருகை தர தர போக்குவரத்து செலவினம் வழங்கப்பட மாட்டாது. நேர் விண்ணப்பதாரர் அறிவிப்பு நாளின்படி வயது 25 முதல் 35க்குள் இருக்க வேண்டும். விதவை, ஆதரவற்ற பெண்கள், SC ST பிரிவினருக்கு 5 வயது தளர்வு, 35+5 40 வயது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வயது தளர்வு, 35+3 38 வரைக்கும். ஸோ அடுத்தது ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி, குழந்தையுடைய பெண்,
மாற்றுத்திறனாளி தன்னுடைய குடும்பத் தலைவி, குடும்பத்தாரின் குழந்தைகளோ அல்லது கணவரோ விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்படைந்து படுக்கையில் உள்ளவர், 2 குழந்தைகளுடைய 30 வயதுக்குட்பட்ட விதவை, குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற சிறப்பினங்களுக்கு உரிய வகையில் சான்றிதழ் சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, சாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண் எனில் தாய் தந்தை இறப்பு ஆகியவை சுய சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது விண்ணப்பதாரர் உள்ள தன்மையுடையவர். ஓகேங்களா? தொழுநோயால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்க, ஸோ நீங்க ஹேண்டிகேப்ஸா இருக்கீங்கன்னா ஸோ அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. விண்ணப்பங்களை தபால் அல்லது அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பவும் போது ஏற்படும் கால தாமதங்களுக்கு துறை பொறுப்பாகாது. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா இதுல நீங்க டைரக்டா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு பதிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையங்களை போயிட்டு கேளுங்க, இது எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்படாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம அப்டேட் கொடுக்கறது. எல்லாருமே சீக்கிரமா போயிட்டு அப்ளை பண்ணுங்க. ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.